மரபு உலகெல்லாம் தலை தோங்க ஆழ்ந்த பரம்பரை நாம். இனி ஒரு முறை ஆள்வதற்கு என்ன குறை? I pay the price. நான் இந்த மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள நான் ஏதாச்சும் சாதிச்சிடணும். I must be a diamond. எங்களோட பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சேர்த்து வச்சிடணும். ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தா தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். விழித்திரையில் பார்த்தா மனம் மறைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும். நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். முன்னேற்றம் என்று வாழ்க்கை முன்னேற்றம் என்பது பொது சொத்து சார். அது யாரு ஒண்ணு அடைய விரும்புன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் அடைய முடியும். உயிரே அழியாது நம்மாலின் கதையே முடியாது ரத்தம் கரையே. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு. இந்த கூட்டத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் உண்மையிலே லட்சியவாதிகள், எத்தனை பேர் அலட்சியவாதிகள்? மனிதனாக பிறந்தால் லட்சியவாதியா வாழணும். ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், கனவுகள், அதாவது ட்ரீம்ஸ் சொல்லுங்க. கனவு இல்லாதவர்களுக்கு இந்த இடம் கிடையாது. சொல்லும் சமுதாயம் சாக்கடையில தான் கிடக்கும். சரிங்களா? எனக்கு இந்த வியாபாரத்துக்கு வரதுக்கு முன்ன 11 முதலாளிகள், 11 பேருக்கு நான் அடிமைத்தனமா வாழ்ந்தேன். இன்னைக்கு நானே முதலாளி. யாருமே எனக்கு முதலாளி கிடையாது. I become my own boss. I can set my own goals. I can set my own time. எத்தனை அவரு நான் வேலை செய்யணும், எத்தனை அவரு நான் தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு யாரும் என்ன எந்திரிச்சு கட்டி போய் காட் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி வாழ்க்கை தரம் தான் நான் மாற்றி அமைச்சிட்டேன். சோம்பி கிடந்தால் படுக்கையே ஒரு சாக்காடு. எழுந்து நட, பூமி உனக்கு ஒரு பூக்காடு. இவன் கொடி இறங்காதே, இவன் முடி வணங்காதே, புயத்தல கோதாதே. முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே. இவன் புகழழியாதே, சிங்கம் இறையாகாதே. கோழி மாலைகள் நீயம் எங்க போன போதும் போகும். உழைப்பு, கலைத்தால் மனம், முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். நாங்க நன்றி சொல்லும் நேரம் எங்கள் மனமே உனது. ஆனா இங்க நின்னு உங்க முன்னாடி இந்த நிகழ்ச்சியை படைச்சிட்டு இருக்கிற எங்க 5 பேரோடைய வளர்ச்சியிலையும் அவர் இருக்காரு. எங்களுடைய ஒவ்வொரு எம்ஏ வியாபார பயணத்திலுமே அவருடைய உற்சாகமான வார்த்தைகள் அடங்கி இருக்கு. அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லிலுமே எங்க மனசுல ஆணிதரமா பதிஞ்சிருக்கு. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே எங்களை வெற்றியாளர்களா வளர்த்திருக்கு. சாக்கு பக்கு சொல்லும் சாகுபத்தியாயம் சாக்கடையில தான் கிடைக்கும். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். ஆழ்ந்த பரம்பரை நாம் இனி ஒரு முறை
ஜேபிமாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருக்கேன். என்னை ரொம்ப பேர்த்துக்கு தெரியும். என் பேர் வனிதா. நான் வந்து எங்கேருந்து வந்திருக்கேன்? கிளாங்லேருந்து, கேர். ரொம்ப பேர்த்துக்கு தெரிஞ்சது தான். ஆக்சுவலி என்னோட ஹோம் டவுனே வந்து ஜேபி, அண்ணா ஜஹோ தான். நான் உங்களிருந்து ஒரு ஆள் நானும். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து மணிராஜன். சரிங்களா? அவங்க சொன்னாங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணதே மணிராஜன் தான். அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார் சொன்னாக்கா 1983. சரிங்களா? ஸோ 83ல் வந்து ஜாயின் பண்ணார். எப்படி அவர் ஜாயின் பண்ணி என்ன எப்படி ஸ்பான்சர் பண்ணார் நான் சொல்லட்டுங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, அவருக்கு வந்து அவர் வேலை செஞ்சது சிங்கப்பூரில். ஜேபியில் வந்து அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ அந்த டைம் என்னாச்சுன்னு சொன்னாக்கா, அவர் வந்து ஜேபியில் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணோம் இல்லையா? அப்போ எங்களுக்கு வந்துட்டு மணிராஜன் சிங்கிளாக இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, அவரோட பிரதர் ரவி வந்துட்டு ரவியும் பெரியசாமி டபுள் டைமண்ட் ரவி அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மணிராஜன் மீட் பண்ண வந்தாங்க. சரிங்களா? ஆனால் இந்த பிஸ்னஸ் அப்போ வந்து சிங்கப்பூரில் இல்லை. ஸோ அதனால் மலேசியாவில் ஜேபியில் தான் வந்து பில் பண்ணோம், ஸ்பான்சர் பண்ணோம். ஸோ மணிராஜன் சைன் பண்ண கையோட போயிட்டு உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை கூப்பிட சொல்லியிருக்காங்க. இவருக்கு தான் ஃப்ரெண்டே இல்லையே, ஏன்னா இவர் கிளாங்லேருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டார். ஸோ என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க, அந்த டைமில் எங்கள் அண்ணன் வந்து ஃப்ரெண்டாக ஆனாங்க. என் பிரதர் சுசேந்திரன் இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணாங்க. அவங்க தான் வந்தாங்க ஃப்ரெண்டாக. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் வந்து அப்போ மணிராஜன் வந்து ரவிக்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க சுசேந்திரன், அவரை மீட் பண்ண போவோன்னு. அப்போ எங்கள் அண்ணன்ட்ட பேசும்போது எங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பிஸ்னஸ்க்கும் லாக்கி இல்லை, நான் பிஸ்னஸ் செய்ய மாட்டேன், இந்த பிஸ்னஸ் செய்ய மாட்டேன்ட்டு. எல்லோரும் சொல்கிற வார்த்தை தானுங்க, அவரும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஆனால் எங்கள் அக்கா மாமா அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசி பாருங்கன்னு மணிராஜன் சொல்லிட்டாங்க. அப்போ மணிராஜன் என்ன செஞ்சாருனாக்கா, அப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க, அதாவது எங்கள் வீட்டில். ஸோ அப்போ எனக்கு வயசு வந்து 18 வயசு தான். சரிங்களா? ஸோ அப்போ மணிராஜன் வந்து எங்கள் வீட்டில் வரும்போது பெரியசாமியும் ரவியும் வந்தாங்க. எத்தனை பேர்த்துக்குங்க அந்த கதை தெரியும்? லவ் கதைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமுக்கு அவங்க வரும்போது எங்கள் அக்கா மாமா பார்க்க வந்தாங்க. அப்போ எங்கள் அக்கா மாமா இந்த மார்க்கெட்டிங் பிளானு ப்ராடக்ட் டெமோலாம் போட்டாங்க. அந்த ப்ராடக்ட் போட்டது யாருனாக்கா மணிராஜன் எப்போவுமே எக்ஸைட்டடாக தான் இருப்பார். அந்த எங்கள் அண்ணன் சொன்னாங்க, வா வந்து உட்காரு, நம்ம 2 பேரும் பிளான்லாம் பார்ப்போம். நானே எங்கள் அண்ணன் கூட உட்காந்தேன். அப்போ அந்த ப்ராடக்ட் டெமோ போடும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட் மேலே. பிகாஸ் வீட்டில் நான் தானே வேலைலாம் செய்கிறேன். இது வெரி குட் ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதே சமயம் என்னன்னாக்கா, எங்கள் மாமாவும் அக்காவும் பிளானை பார்த்தாங்க. எங்கள் அண்ணன் எந்திரிச்சு போயிட்டாங்க, பாதியோடு போயிட்டாங்க. அப்போ நானும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போயிட்டேன், பிளானை நான் பார்க்கல. சரிங்களா? என்னாச்சுன்னா, எங்கள் அக்கா மாமா பார்த்தாங்க. உடனே அவங்க 2 பேரும் பேசிட்டு ஜாயின் பண்ணுறத பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து எங்கள் அக்கா வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு சொன்னாக்கா, இந்த சோப்பு டெமோலாம் போட்டாங்களா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். மணிராஜன் இல்லை, சோப்பை சொன்னேன். சரிங்களா? ஸோ அந்த சோப்பை பார்த்துட்டு என்னத்துக்குனாக்கா, அவர் எக்ஸைட்டடாக போட்டார் டெமோ. வேர்த்து போச்சு, அப்படி டெமோ போட்டார். எக்ஸைட்டடில் எத்தனை பேருங்க டெமோ போடுறீங்க? ஓகே. ஸோ அந்த டெமோ பார்த்து எனக்கு பாவம் பட்டு தான் வந்து வாங்க சொன்னேன் எங்கள் அக்கா கிட்ட. பாவம் மனுஷன் அவ்வளோ நேரம் அந்த பொடியை அவ்வளோ நேரம் போடுறாரு டெமோ, வாங்குவோன்னு சொல்லிட்டு அக்காட்ட சொன்னேன் வாங்க சொல்லி. சரிங்களா? அக்கா வாங்கினாங்க. அதோட எங்கள் அக்கா மாமா பிஸ்னஸில் ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, இவர் வந்து வரப்போ இருந்தார். அது எல்லாத்துக்குள்ளே தானே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ அவர் வந்து எங்கள் அக்கா மாமா அடிக்கடி பார்ப்பார். எங்கள் அக்கா மாமா வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் அக்கா மாமா தான் என்னை வளர்த்தாங்க. இந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. வேணும் நதினி இங்கே இருக்கிறாங்க. ஸோ என்னாச்சுன்னா, அவங்க தான் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி அப்புறம் நான் வந்து என்ன செஞ்சேன், அக்காக்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்க சொல்லிவிட்டு அதோடு விட்டுட்டேன். நான் பிஸ்னஸ் எடுத்து செய்யலை, எங்கள் அக்கா மாமா எடுத்து செஞ்சாங்க. அதோடு தான் வந்து இவர் என்ன செஞ்சார், இன்னொருத்தரை ஸ்பான்சர் பண்ணார். அவர் யாருன்னு சொன்னாக்கா RM சூரன். நல்லா கேட்டுக்கங்க, ஜேபி குரூப். ஓகே. ஸோ அவரை சைன் பண்ணார் 2வது குரூப்பாக. 3வது வந்து மாரிமுத்து மல்லிகா. சரிங்களா? அந்த குரூப்பையும் சைன் பண்ணிட்டார். ஆனால் அந்த மாரிமுத்து மல்லிகா குரூப் அவங்க அப்ளைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ட்ரக் எடிக்ட்.
சரிங்களா, ஃபிட் அடிக்கிற ஆள். ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ மணிராஜன் அங்கே போய் அவரை பார்த்துட்டு பேசும்போது அவர் ட்ராக் அடிக்கிட்டு நமக்கு என்ன தெரியும். ஸோ அவர் பார்த்து பேசிட்டு உடனே அவர் பிஸ்னஸ் ஜாயின் அவர் என்ன சொன்னார், நான் அது பிஸ்னஸ் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அது யாருன்னு சொன்னாக்கா டாக்டர் பார்த்திபன். பார்த்திபன் அவர் இருக்காரு, நீ வேணால் அவரை போய் பேசுன்னு. அவரை பார்த்து பேசும்போது அவர் சொல்லிட்டாரு, நான் வெரி பிஸி. ஸோ எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க மாரிமுத்து மல்லிகா, அவங்க எங்கே இருக்காங்கன்னா பவாவில் இருக்காங்க. ஜவு தானேங்க, தூரம் தானே. அப்போ என்னாச்சுன்னு சொன்னாக்கா அங்கே போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போல்லாம் நான் பிஸ்னஸில் இல்லைங்க, சிங்கிளாக, சரிங்களா, அவர் சிங்கிளாக தான் ஜாயின் பண்ணார். ஆனால் ஒரு வார்த்தை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்போ பாரு ஜாமானை கொண்டு வந்து வீட்டில் வைப்பார் ப்ராடக்ட், அப்படியே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு போவார். உண்மையாக மோட்டிவேட் பண்ணிட்டு போவார். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன மோட்டிவேட்னா பிஸ்னஸ் பற்றி தான் பேசுவார். எனக்கு அதிலலாம் ஒன்றுமே தெரியாது. ரொம்ப பேர் பிஸ்னஸ் வரக்கு முன்னாடி அப்படி தானுங்க இருக்காங்க. எதை சைன் பண்ணி செய்யுங்க சொன்னால் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். என்னை ஊமையாக கட்டிட்டு வந்துட்டேன். இல்லை பேசினால வாய் திறந்து பேசணும். இந்த பிஸ்னஸ்க்கு அதான் இம்பார்ட்டன்ட். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அடக்கமாக வளர்த்துட்டாங்க. ஸோ பக்கத்தில் கூட பேசக்கூடாது. இப்போ ரொம்ப பேர் இடத்துல தான் நடக்குது. பக்கத்தில் பேச என்னங்க ஆகும், சண்டை வரும். ஸோ அதனால் அக்கம் பக்கத்தில் பேச வேண்டாம்னாங்க, நான் பேசவே மாட்டேன் யார்ட்டையும். பிஸ்னஸ் வந்த பிறகு செய்யணும், எப்படிங்க செய்யுது. ஸோ அந்த டைமில் வந்து மணிராஜன் என்ன என்கிட்ட சொன்னார்னா, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு 1 year டைம் கொடு, நான் உன்னை எங்கேயும் அங்கே இங்கே கூப்பிட்டு போக மாட்டேன். 1 year டைம் கொடு, அந்த 1 yearல் வந்துட்டு நான் குவாலிஃபை பண்ணிவிட்டு உன்னை ஹனிமூன் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். நடந்துச்சிங்களா? சொல்லி வச்ச மாதிரி 93ல் ஜாயின் பண்ணி 1983ல் ஜாயின் பண்ணி 1984ல் வந்துட்டு பிளாட்டினம் அண்ட் ரூபி குவாலிஃபை பண்ணார். சேம் டைம். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. ஓகே, இந்த பிஸ்னஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க யாருன்னு சொன்னாக்கா எங்களுக்கு ரவி அண்ணாமலை, அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொன்னாக்கா இவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார், டிடிலாம் குவாலிஃபை பண்ணிட்டு ஒன்றை வந்துட்டு ஹனிமூன் கூப்பிட்டு போகிறேன், கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூன் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் என்ன அங்கே நடந்துச்சுன்னு சொன்னாக்கா ஹனிமூனுக்கு போகல. வருத்தமான செய்தி தானுங்க, போகல. எனக்கு சரியான கோபம். ஆனால் என் அப்பா பெரியசாமி போயிட்டு வந்தார். நான் இவரை கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? ஏன்னா லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா, ட்ரீம்ஸ் இருக்கும். நம்ம இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இங்கே போய் ஷாப்பிங் பண்ணணும், இங்கே போய் நல்லா சுற்றணும், நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன், சரிங்களா. ஸோ எனக்கு நான் ஏன் அப்படி இருந்தேன்னு சொன்னாக்கா, நான் இருந்தது ஜேபி. நான் இது பத்து கேஃபுல் கூட நான் போனதே இல்லைங்க. ஒரு பஸ் ஏறி போக மாட்டேன். எங்கேயா கூப்பிட்டு போனால் எங்கள் அக்கா மாமா கூப்பிட்டு போவாங்க, அவங்க கூட போவேன், அவங்க கூட வந்துடுவேன். எங்கேயும் போனதில்லை, ஒரு இடத்துல சுற்றி பார்த்தது இல்லைங்க. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு இவரை கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இவரும் வந்து மார்க்கெட்டிங் பிளான் தான் போட்டு காட்டினார். ஏன்னா நான் கேட்ட கேள்வி அப்படி அவர்கிட்ட, நீங்கள் என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டீங்க, கூப்பிட்டு போகலாம். அப்போ தான் சொன்னார், இதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸில் நம்ம குவாலிஃபை பண்ணால் போகலாம். அப்போ அவர் சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ஆசை வந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா. எனக்கு ஆசைப்பட்டதே வந்துட்டு வெளிநாடு சுற்றி பார்க்கணும். ஃப்ளைட்டில் ஏறினதே இல்லையே, ஸோ சுற்றி பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். அதே சமயம் நாங்கள் ஒர்க் பண்ணோம், பிஸ்னஸில் ஒர்க் பண்ணி குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு 86ல் வந்துட்டு என் சன் பிறந்தார். அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அவர் வந்து குவாலிஃபை பண்ணும்போது பாருங்கள், 84ல் வந்துட்டு டிடி அண்ட் ரூபி, அதே 85ல் வந்துட்டு நாங்கள் பேர்ல் டைரக்ட், அப்போ வந்து பேர்ல் டைரக்ட், இப்போ வந்து சஃபாயர், சரிங்களா. பேர்ல் டைரக்ட் குவாலிஃபை பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து ஒர்க் பண்ணணும் முடிவு பண்ணோம். ஆனால் ரொம்ப டஃபாக இருந்துச்சு. என் பையனுக்கு வந்து என்னை விட்டுட்டு போகவே மாட்டான். எந்த பையனா இப்போ வந்தார், அந்த பையன்தான், சரிங்களா. ஸோ எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது, கஷ்டம். அப்போ நான் வந்து மதன்லோ அவங்க வீட்டெலாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் எங்களால் பிஸ்னஸ் வந்து மூவ் பண்ண முடியல. பிள்ளைங்கனால சொல்ல வரல, மூவ் பண்ண முடியல. ஏன்னா எங்களோட குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேபி, ஈப்போ, ஃபினாங், இங்கிட்டு எல்லா இடத்துலையும், சரிங்களா. ஏன்னா க்ரேஸியாக சைன் அப் பண்ணுவோம். சைன் அப் பண்ணால் ஒர்க் பண்ணோம் இல்லையா. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம் சொன்னாக்கா, இப்படியே இருந்தால் முடியாது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணி ஆகணும். இவர் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, என்ன கமிட்மெண்ட் பண்ண சொன்னார். என்ன கமிட்மெண்ட் தெரியுங்களா நான் செஞ்சது பிஸ்னஸில்? என் சன்னை கொண்டு போய், நான் இருந்தது கிளைண்ட் ஜேபியில் கொண்டு போய் எங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டேன். என் தங்கச்சி அங்கே மாலினி அங்கே இருக்கும், அது நல்லா பார்த்துக்கோம். ஸோ அதனால் சரி அங்கே விட்டுட்டு 6 months
டைம் தெரியுங்களா? 6 மாதத்தில் நம்ம எமரல் போட்டே ஆகணும்னு. அந்த 6 மாதத்தில் சாலிடாக ஒர்க் பண்ணோம் தெரியுங்களா? நாங்கள் அங்கே இங்கே சுத்தலாம் போகல, எங்கேயுமே போகலங்க. பிஸ்னஸில் தான் டைம் போட்டோம், கமிட்மெண்ட் பண்ணோம். 100% பிஸ்னஸில் தான் போட்டோம். 2 பேராக தான் ஒர்க் பண்ணோம். அந்த 6 மந்த்ஸில் எமரல் டைரக்ட் குவாலிஃபை பண்ணோம். அது வந்து 88ல், ஓகே, 88ல் குவாலிஃபை பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து ஒர்க் பண்ணோம். எமரல்னாலே கொஞ்சம் ஸ்டெடியாக ஆகிடலாம் சரிங்களா? நல்லா சுற்றணும். ஆனாங்க நாங்கள் பிஸ்னஸ் பில்ட் பண்ணும்போது ஒரு பிள்ளை தான், அப்புறம் 2 பிள்ளை, அப்புறம் 3 பிள்ளை. எல்லாத்துக்கும் அது டாஃபாக இருந்துச்சு இல்லையா? எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அங்கே விட்டுட்டு 3 பிள்ளையை வச்சு பார்க்குறது ஈஸி இல்லை. ஆமாம் தானேங்க? அந்த டைம் என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, நானும் வந்து ஹீரோயின், மணிராஜன் வந்து ஹீரோ. ஒரு பாட்டி தாங்க படித்தோம். இப்படி உள்ள பிள்ளைங்க இப்படியே வளர்ந்து வந்துட்டாங்க. உண்மைங்களா? எல்லாரும் கொடுக்குற எக்ஸ்கியூஸ், ஓ எனக்கு பிள்ளைங்க இருக்குது, நான் எப்படி போய் பிஸ்னஸ் செய்யுது, வீட்டு விட்டு வெளியே போனாலும் பிள்ளைங்க கத்துது, அழுவுது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நாங்கள் அதில் கமிட்மெண்ட் பண்ணோம். நாங்கள் வந்து சாதிச்சு காட்டணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வர சேலஞ்ச். நீங்கள் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ அத்தனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஈஸியாக எதுவுமே வராதுங்க. சில பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்தா 10,000 வாய் தர திணிக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்ங்க. அதெல்லாம் கிடைக்காது சரிங்களா? எஃபர்ட் போடணும், கமிட்மெண்ட் பண்ணணும். நாங்கள் 100% பிஸ்னஸில் கமிட்மெண்ட். இதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்களா, காசு பார்க்கலையா, வேறு ஏதாச்சும் செய்யலாமேன்னு. அதெல்லாம் எதுவுமே செய்யலை. ஃபுல்லாக 100% பிஸ்னஸ் டைம் போட்டோம். அதில் கூட வந்து சொன்னாங்க, பாரு நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் அலையுதுங்க, பணம் பணம் பணம்னு. என்னமோ கீழே 10 வெள்ளி கிடச்சிட்டா, கீழே கிடந்துச்சுன்னா அது பார்க்க மாட்டார் பாருங்க. கைலஞ்சை போட்டு டப்டப்னா ஆள் இல்லைன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அது பணம், ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான். ஏன்னா நம்மளை வந்து குறைத்தான் சொல்லுவாங்க, இது செய்யாதீங்க அது செய்யாதீங்க உங்களால் முடியாதுன்னு. அப்போ யாருங்க முடிவு எடுக்கணும்? நம்ம முடிவு எடுக்கணும். நம்ம எப்படி இருக்க போகிற சொல்லி நம்ம முடிவு எடுக்கணும். நாங்கள் அன்றைக்கி முடிவு எடுத்தோம். வருஷம் 85லேருந்து நாங்கள் வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டோம். எவ்ரி இயர் போவோம். ஆனால் நாங்கள் டார்கெட் பண்ணோம், டைமண்ட் குவாலிஃபை பண்ணிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணுன்னு. எத்தனை பேருங்க இப்பயும் கொண்டு போய் விடுவாங்க? நேற்று கூட இந்த பேச்சு நடந்துச்சு, கொண்டு போய் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுருவாங்கன்னு. உண்மை தானுங்க? தாத்தா பாட்டி வீட்டில் விட்டா என்னங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? எங்கள் அக்கா சொன்னாங்க, நாங்களாம் பழைய காலத்து பாட்டு கட்டுக்கிட்டு. அதுதாங்க நடக்கும். எங்கெங்க பிள்ளைங்க போவாங்க? பட் இந்த பிஸ்னஸில் நம்ம குவாலிஃபை பண்ணுமா, நல்லா வெளிநாடு சுற்றி பார்க்கணும், அந்த ட்ரீம்ஸ் வேணும் சரிங்களா? என்னைக்கு நான் பிளானை பார்த்தனோ அன்னையிலேருந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சே ஆகணும், எப்படியா சாதிச்சே ஆகணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம் சரிங்களா? எவ்ரி இயர் நான் அன்றைக்கி என்னங்க சொன்னேன், நாங்கள் எங்கேயும் போகல தானேங்க சொன்னேன். எனக்கு பஸ்ஸில் கூட நான் போனதில்லை. பட் இந்த பிஸ்னஸில் 85லேருந்து இன்னும் வரைக்கும் வெளிநாட்டு போய்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாட்டுக்கு இங்கே போயிருக்கேன் தெரியுங்களா? 53 நாட்டுக்கு போயிருக்கேன். எல்லாரும் டைமண்ட் வந்து பேசினாங்க தானே. ஒருத்தராலையும் முடியும், அவங்கவுங்க குவாலிஃபை பண்ண. இந்த வாட்டி நாங்கள் போனது நாங்கள் ஒண்டி மட்டும் இல்லைங்க, என்னோட குரூப்பும் குவாலிஃபை பண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி ஆர்ஐஜி சொல்கிறாங்க இல்லையா, சின்ன ராஜம்மா ஆர்கனைசேஷன், இங்கே எல்லோரும் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க, இந்த டீம் ஒர்க் சரிங்களா? ஏன்னா நாங்கள் வந்துட்டு டைமண்டுக்கு ஒர்க் பண்ணது வந்துட்டு 2001 குவாலிஃபை பண்ணோம். அப்போ தாங்க எங்களோட லைஃப் ஸ்டைலே மாறினுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் எங்கேயும் போல சொன்னேன் இல்லையா, வருஷத்துக்கு 1 நாட்டுக்கு, அப்புறம் எம்பது அடிச்ச பிறகு 2 நாட்டுக்கு, அப்புறம் எங்களுக்கே சீப்பான்னு போச்சு. எத்தனை வாட்டி தான் ஃப்ளைட்டில் ஏறி இறங்குறது? ஃப்ளைட் மட்டும் இல்லைங்க, நான் போனது வந்துட்டு ஹெலிகாப்டரில் பல தடவை போனேன். பார்த்தீங்களா ஸ்லைட்ஸை? பல தடவை போயிருக்கேன். எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை? இன்ட்ரெஸ்ட் இருக்குதானுங்க? ஓகே. அப்புறம் அதுக்கு பிறகு வந்துட்டு எம்ஏ வந்து எங்களை வந்து பர்சனலாக ஜெட் அனுப்பி, ஏன்னா பிளைனில் பார்த்துருப்பீங்க, எம்ஏ பர்சனலாக உங்களுக்கு ஜெட்டு அனுப்புவாங்கன்னு. எங்களுக்கு அனுப்பி ஒரே ஒரு இந்தியன்ஸ் தான், நாங்கள் ஒண்டி தாங்க அந்த பிளெயினில் போனோம். இந்த கட்டை நீங்கள் கை தட்டணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் எக்ஸைட்டிங் தெரியுங்களா? இதெல்லாம் வந்து கிடைக்காது லைஃப்பில் சரிங்களா? எம்ஏ எங்களுக்கு வந்து ஜெட்டை அனுப்பி எங்கள் 2 பேர்த்த ஒரே இந்தியன்ஸ் கப்பல்ஸ் போயிட்டு வந்தோம். அது வந்து பிளேன் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? லைக் ஹோட்டல் மாதிரி இருந்துச்சுங்க உள்ளுக்கு. அவ்வளோ ப்ரைவேட் ஜெட் ரைட். ஸோ அதில் போயிட்டு வந்தோம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னாக்கா, இதில் என்ன ஹெலிகாப்டர் பல தடவை போனோம், ஐஸ்பர்க் மேலே போயிட்டு உயரத்தில் வாங்கினோம். என்னோட இதுக்கு வந்துட்டுங்க, நான் படித்த படிப்புக்கு நான் எத்தனாவது வரைக்கும் இங்கே படிச்சிருக்கேன்?
ரொம்ப தெரியுது. ஓகே, நான் படித்தது 6ஆம் வரைக்கும் தான். ஆனால் கிராஜுவேட்டோட டபுளோட ட்ரிப்பிளோட இன்கம் இருக்கிறேன். அது என்ன இன்கம்? சரிங்க, இதுதாங்க வேணும். பணம் இல்லை, பணம் இல்லை, கஷ்டமாக இருக்குது, நான் இதுக்கு மேலே என்ன செய்யுது, அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாதுங்க. எங்களுக்கும் கஷ்டம் வந்துச்சு அந்த டைமில். அவர் ரூபி குவாலிஃபை பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். ஆனால் போனஸ் எடுத்திங்கன்னா 3000. இப்போ 3000 நாங்கள் எம்ஏ கொடுக்குறாங்க. ஒரு பிளாட்டினம்னா எவ்வளோங்க இன்கம்? 7000 to 8000 வருது. எம்எல்னா எவ்வளோங்க வருது? எஸ், எல்லா காசு கூட அள்ளி கொடுக்குறாங்க. நீங்கள் உழைக்க தயாராக இருக்கீங்களா? அதுதான், வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க, நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். நான் போகாத இடமே இல்லை, நல்லா சுற்றினேன், நல்லா ஃப்ளைட்டில் போனேன். இது நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, 120 அடி ஆழம், அதுலேயும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா இதுலேயும் போயிட்டேன். இது கப்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீட் போட்லேருந்து எல்லா இதையும் ஏறிட்டேங்க. பெரிய பெரிய கப்பல்லாம் ஏறிட்டேன். அலஸ்கா குரூஸே நினைக்கிறேன் 3 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். சரிங்களா, வருஷம் எம்ஏ அனுப்பிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுது. ஒன்று தான் எம்ஏ அனுப்பலை, எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தேன். ராக்கெட்டில் ஒண்டி தான் போனேன். அது எம்ஏல ராக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னு அதுவும் போயிட்டு வந்திருப்போம். எதுதாங்க வேணும்? சரிங்களா, இதுதான் வேணும். லைஃப்னா லைஃப் மாதிரி என்ஜாய் பண்ணணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட், சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் மூஞ்ச பார்த்துக்க கூட மாட்டாங்க, டைம் இருக்காது. பிள்ளைங்க அப்பா அம்மா கூட பார்க்க டைம் இருக்காது. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஒர்க் பண்ணணும், குவாலிஃபை பண்ணணும்னு நினச்சி ஒர்க் பண்ணிங்கன்னா 100% உங்களால் முடியும். சரிங்களா, நாங்கள் அப்படி தான் ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு ஷாப்பிங் எடுத்துக்கிட்டே எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா? யாருக்கு இங்கே பிடிக்காது? ஷாப்பிங்லாம் எனக்கு அறவே பிடிக்காது. யாருக்குங்க பிடிக்காது? எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா? ஷாப்பிங்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நான் பண்ண ஷாப்பிங் வந்து எனக்கு தெரியல எவ்வளோ பேர் பண்ணிங்கன்னு. நான் நல்லா ஷாப்பிங் பண்ணுவேன், ஜோக்காக என்ஜாய் பண்ணுவேன். சும்மா அந்த மணிரஞ்சன் சொல்லுவார், போயிட்டு சைஸை பாரு, ப்ரைஸை பார்க்காத. ராணி மாதிரி என்னை வச்சு காப்பாற்றினார். தெரியுங்களா, அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. நான் கவலைப்பட்டதே கிடையாதுங்க, கவலைவே இல்லை. எனக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எதை பார்த்து கூட கேட்பாங்க, நீ கவலையே பட மாட்டியான்னு. நான் கவலைப்பட்டது முத கவலைப்பட்டது எதில் தெரியுங்களா? மணிராஜன் இறந்த பிறகு தான். சரிங்களா, அது வரைக்கும் எனக்கு கவலைன்னா என்ன தெரியாது. ராணி மாதிரி வச்சுருப்பாருங்க. என்னை பார்க்கணுன்னா கேட்பாங்க, நீ சும்மா ராணி மாதிரி. அந்த ராணி மாதிரி இருக்கிறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம் இல்லையா? இன்றைக்கி என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, என் கூட சேர்ந்தவங்க அத்தனை பேர் நல்லா இருக்காங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், வேறு எதுவுமே இல்லை. வேறு எந்த பிஸ்னஸும் செய்யலை, இது ஒண்டி தான். சரிங்களா, அப்படி தான் ஒர்க் பண்ணோம். மணிராஜன் 2004 டபுள் டைமண்ட் செட் பண்ணோங்க. அதுக்கு முன்னாடி டைமண்ட் குவாலிஃபை பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ஆசை மேர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் மேர்ஸோட விலை வந்துட்டு 500,000. சரிங்களா, அப்போ மணிராஜன்ட்டு உட்காந்து பிளான், ஏன்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்து பிளான் பண்ணுவோம். எவ்ரி நைட் படுக்கிறதுக்கு முன்னே ஒரு 10-15 நிமிஷம் உட்காருன்னு சொல்லுவார். உட்காந்து பிளான் பண்ணுவோம், அடுத்த லெவல் எங்கே போகிறோம், என்ன லெவலுக்கு போகணுன்னு. அப்போ காடி வாங்கும் போது அப்படி தான் பிளான் பண்ணார். 5 லட்சம் வெள்ளி காடி. அவரே என்கிட்ட கேட்டார், இது நம்மளால் கட்ட முடியுமா? 5 லட்சம் வெள்ளி காடினா மாதம் எவ்வளோங்க வரும்? 5000 வெள்ளி. கட்ட முடியுமா? நல்லா யோசிச்சுப்பார், வாங்கலாமா வேண்டாவான்னு. ஆனால் நமக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸு இல்லையா? நான் அவர்கிட்ட சொன்னேன், வாங்குங்க, அந்த காடிக்கு காசு கட்டுறக்கே நம்ம உழைப்போம். சரிங்களா, அதே போல் டைமண்ட் குவாலிஃபை பண்ணோம், 5 லட்சம் வெள்ளி காடி வாங்கணும். சரிங்களா, அதுதான் என்னோட கஷ்டம். பணம் இல்லை, எம்ஏல வந்து பணம் இல்லைன்னு சொல்கிறக்கே இல்லைங்க. நம்ம ஒர்க் பண்ணோமா, எம்ஏ இன்னும் கொடுத்துக்கிட்டு தாங்க, அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதுதான் எம்ஏ. சரிங்களா, எவ்வளோ பணம் இருக்குது. ஸோ நமக்கு வேணுமா வேண்டாவா நம்ம முடிவு பண்ணணும். சரிங்களா, கஷ்டத்தை பற்றி நினைக்காதீங்க, அதெல்லாம் நம்மளோட சேலஞ்சஸ். சரிங்களா, கொஞ்ச நேரம் சேலஞ்சஸ், அப்புறம் சேலஞ்சஸ் முடிஞ்ச பிறகு நம்ம நல்லா இருப்போம். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 9 மாதம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரைட்டுங்களா? அடுத்தது பிள்ளையே இருக்கக்கூடாது, பயப்படுவாங்க பார்த்துருங்களா? அடுத்தது பிள்ளை இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த கஷ்டமே எனக்கு போதுன்னு இருக்குன்னு. ஆனால் பிள்ளை போதும்போது என்னங்க சொல்லுவாங்க, ஐயோ பிள்ளை ராஜா மாதிரி வந்துருச்சு, அடுத்த பிள்ளைக்கு ட்ரை பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த கஷ்டத்தை வந்து மறந்துடுவாங்க, சந்தோஷம். ஸோ அதே போல் தாங்க எம்ஏல நீங்கள் நல்ல எவ்வளோ தான் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிங்களா, அதுக்கு பிறகு டைமண்ட் குவாலிஃபை பண்ணுங்கள். வேறு எந்த லெவலில் நான் சொல்லலை, டைமண்ட் குவாலிஃபை பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக
நீங்கள் பட்ட கஷ்டம் அத்தனை தீர்ந்துடும். சரிங்களா? சாலிடாக இந்த பிஸ்னஸ் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நான் வந்து ஷாப்பிங்னாக்கா ஏன்னா எல்லாத்துக்கும் ஷாப்பிங் பிடிக்கும் இல்லையா? எனக்கும் பிடிக்கும், நல்லா ஷாப்பிங் பண்ணுவேன். எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து எங்கே போனாலும் ஷாப்பிங் தான். எல்லாத்துக்கும் தெரியும் என்னை பற்றி. கிரெடிட் கார்டு எடுத்து அடிக்கிறது, அது முடிச்சுட்டு தான் வரும். அவ்வளோ ஒரு ஹாப்பி. நான் வந்துட்டு இதே மணிராஜன் ஒரு இடத்துல சிங்கப்பூரில் வேலை செஞ்சார் இல்லையா? அங்கே வேலை செஞ்சால் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கிடச்சிக்குமா? கிடைக்காது. சரிங்களா? அது வந்து அவரோட முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கோ என் பிள்ளைங்களுக்கோ ஒன்றுமே இல்லை. பட் இந்த பிஸ்னஸ் ராயல்ட்டி இன்கம், சரிங்களா? எதுக்கு பிஸ்னஸ் செய்யணும்னு தெரியணும். சரிங்களா? சும்மா வந்துட்டு எல்லாமே பிஸ்னஸ், எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் இருக்குது. எல்லாம் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அந்த இன்கம் வருமா? வராது. இல்லை அவங்க என்ன போஸ்டில் இருக்காங்க அது உங்களுக்கு தூக்கி கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. பட் எம்ஏ பிஸ்னஸும் கொடுப்பாங்க. இப்போ நானும் ஒரு பார்ட்னர் பிஸ்னஸில் நான் எடுத்து செய்கிறேன். இப்போ இது வந்து நான் செஞ்சாலும் செய்யாட்டும் இன்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஸ்டாப் இன்கம் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், எம்ஏ வந்து எனக்கு வந்து காசு அனுப்பி போட்டுருவாங்க. எவ்வளோங்க? ஒரு ட்ரிப் ஒரு வருஷத்தில் வந்து 2 நாட்டுக்கு அனுப்புவாங்க, 3 இடத்துக்கு 2 நாட்டோட காசு அனுப்புவாங்க. ஒரு ட்ரிப் போகலனாக்கா 55,000 வெள்ளிக்கு 2 நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு மோர் தென் 100,000. சரிங்களா? ஸோ எம்ஏல கொடுக்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணோம். என்ன வேணும்? இந்தியாவில் போய் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் ரெக்கக்னிஷனுக்கு ஒரு சாரி வாங்க போனாங்க. அந்த நான் கேட்ட சாரி அவங்க இல்லை, அந்த பாஸே அறிஞ்சு வந்துட்டாரு. வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும் எடுத்து போட்டாரு பாருங்க. நான் சொன்னேன் நேவி ப்ளூ, அதில் செம்மையாக இருக்கணும், கலரே அந்த சில்வரில் இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொன்னேன். என்னோட ஆசை. அப்புறம் அவர் வந்து அதே போல் மெரூன் கலர்னு கேட்டேன், கோல்ட் கலரில் வேணும்னு சொன்னேன். ஸோ அதே போல் அந்த சாரியோட விலையை 5000 மேலே. எல்லாம் என்னோட கஷ்டம், வேறு எதுவுமே இல்லை. யோசிக்காதீங்க. செய்யறதுக்கு வந்து செய்யலாமா வேணாவா, இது செய்ய முடியுமா நினைக்காது. இன்னைக்கு எத்தனை பேருங்க ரெக்கக்னிஷன் எடுத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாராட்டு. என் பிள்ளைங்களை வந்துட்டு 3 பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கும் சுற்றிட்டு வருவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்தார் இல்லையா, அவர் தான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தங்கச்சி அக்கா வீட்டில் ஓடும் போதே சட்டையை பிடிச்சி இழுப்பான், விடவே மாட்டான். அப்போ என் தங்கச்சி வந்து தூக்கிக்கிட்டு பின்னாடி வெளியாக போயிடும். ஏன்னா பிள்ளைங்க அழுவும் இல்லையா, போகாதீங்கன்னு பிடிச்சி இழுப்பான். ஏன்னா நான் வாரத்தில் ஒரு வாட்டி இங்கே ஜேபி குரூப்பை பில்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போட்ட கமிட்மெண்ட் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை தெரியுங்களா, அவ்வளோ கமிட்மெண்ட் வாரம். ஆனால் நாங்கள் அப்போல்லாம் வரும்போது அறிவே கிடையாது. சரிங்களா? பழைய ரோடு ஒருக்கா வந்தோமா 6 ஹவர்கிட்ட பிடிக்கும் வந்து சேருக்கு, 6-7 ஹவர் பிடிக்கும். ஏன்னா அந்த ரோடு பழைய ரோடு. இன்றைக்கி நாங்கள் வந்தாலும் வராட்டியும் எங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுதா இல்லைங்களா? இது தாங்க பிஸ்னஸ், இது தான் வேணும். இன்றைக்கி எவ்வளோ பேர் இங்கே குவாலிஃபை பண்ணாங்க? ஓகே, இன்றைக்கி எத்தனை எமரல்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை சஃபையர் இருக்காங்க, எத்தனை இது டிடி பிளாட்டினம் ரூபி இருக்காங்க சரிங்களா? அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பில் பண்ணுவோம், வந்து பில் பண்ணிட்டு போவோம். நானும் மணிராஜனும் ஒரு இடத்துல வந்து டெமோனாக்கா இன்னொரு இடத்துல மீட்டிங், இப்படியே தான் செய்வோம். வரும்போதே குழுவாங்கள ஒரு குரூப்பு, இங்கே ஜேபியில் ஒரு குரூப்பு, அப்படி தான் பில் பண்ணோம். இன்றைக்கி வந்து மணிராஜன் 2004 எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் குவாலிஃபை பண்ணி அந்த ஒரு மாதமே சீக்கிரம் படுத்துட்டார். ஸோ சீக்கிரம் படுத்த பிறகு என் குடும்பம் என்னங்க ஆகும்? எத்தனை பேர்த்தோட குடும்பம் என்னங்க ஆகும்? ஒரு தலைவன் வீட்டில் முடியாமல் போயிட்டா என்னங்க ஆகும்? நிச்சயமாக வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? பட் அவர் சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது நக்கரன் காத்தியானிக்கு தெரியும், அங்கே நர்ஸாக இருந்தாங்க. அங்கே சிங்கப்பூரில் இருக்கும்போதுங்க நான் வந்து ஏறக்குறைய எத்தனோ மாதம் சிங்கப்பூரில் இருந்து அவர் நான் டேக்கப் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த டைமில் கூட எங்களுக்கு இன்கம் குறையில. அங்கே வந்து சிங்கப்பூரில் நான் காசு கட்டு 4 லட்சம் வெள்ளிக்கு மேலே சரிங்களா? அதே நான் எம்ஏல இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல வேலை செய்யணும்னா அந்த இன்கம் வச்சு நம்ம அவரை காப்பாற்ற முடியுமா? அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ 4 லட்சம் டாலர்கிட்ட வந்துச்சு சரிங்களா? கட்டிட்டு தான் வந்தேன், பிகாஸ் எம்ஏல இருக்கேன். அது எம்ஏல இல்லைன்னா அவ்வளோதான். 2வது வந்த பிறகு அப்பயும் அவருக்கு நடக்க முடியாமல் போச்சு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, முடியல, நடக்க முடியாமல் போயிட்டார். அப்போ கூட வந்துட்டு நாங்கள் வந்து கிவ் அப் பண்ணலை, எப்படியாச்சும் ட்ரை பண்ணோன்னே சன்னு தான் தூக்கிட்டு போவார் மேலெல்லாம் படுக்க வைக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் அவர் கேட்பார். ஆனால் தெளிவாக இருப்பாருங்க,
பிஸ்னஸில் போ நீ போ என்னை போ தான் சொல்லுவார். வெளிநாட்டுக்கெலாம் போ நீ போயிட்டு வான்னு. நான் தான் போகல. ஏன்னா போனால் அவர் கூட போகணுன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் காசு மட்டும் எனக்கு எம்ஏ அனுப்பிடுவாங்க. சரிங்களா? வேறு ஒரு பிஸ்னஸில் இருந்தோமா எங்கள் லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும். சரிங்களா? வேறு இதாக இருந்திருப்போம். சரிங்களா? காரணம் எம்ஏல இருந்தனால தான் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்லாயிருக்கும். மணிராஜன் ஒண்டி தான் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த டைமில் பாருங்கள் 2004 அதுக்கு பிறகு வந்து இவர்கிட்ட சொன்னேன் காடி ஒன்று எடுக்கணும்னு. சரி எடுன்னு சொன்னார். அப்போ நாங்கள் வந்து அந்த காடினா வெல்ஃபயர் அது எடுத்தோம். அதோட விலை வந்து 4.5 லட்சம் மேலே சன்னுக்கு வாங்கி கொடுத்தோம். ரெண்டாவது பையனுக்கு ஹொண்டா அது எடுத்து கொடுத்தோம். இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு வந்துட்டு என்னது எல்டிஸ் அது வாங்கி கொடுத்தோம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, வீட்டில் ஒரு தலைவன் இல்லைன்னு வைங்களேன், பணம் இருக்காது, அறவே இருக்காது. சரிங்களா? அவங்க அந்த டைம் வந்து அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் நாங்கள் கஷ்டப்படல. காரணம்னா எம்ஏல இருந்தனால. எதுக்கு டைவர்ட் ஆகணும்னு நமக்கு தெரியணும். நம்ம இல்லாட்டியும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும். சரிங்களா? எனக்கு மணிராஜன் இல்லை, அவருக்கு பிறகு எனக்கு வந்துச்சு, எனக்கு பிறகு என் பிள்ளைங்களுக்கு போவோம், பிள்ளைங்களுக்கு பிறகு பேர பிள்ளைங்களுக்கு போவோம். அதுதாங்க ராயல்ட்டி. அந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாத்தினாலையும் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் பிஸ்னஸ் செய்ய முடியும். சரிங்களா? ஓகே, எல்லாத்தினாலும் பிஸ்னஸ் செய்ய முடியும். யாரும் எந்த காரணத்தை கொடுக்காதீங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. லேடிஸ் சொல்கிறேன், இன்றைக்கி சூப்பருங்க. லேடிஸை பார்க்குறேன், செம்ம. நம்ம வந்துங்க இப்படி தான் இருக்கணும், தைரியமாக இருக்கணும், செஞ்சு சாதிச்சவர்னு யாருக்கிட்டையும் கையேந்தி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க சில வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஏதாச்சும் ஒரு பொருள் அம்மாமாருங்க வாங்கணுன்னாக்கா பிள்ளைங்களை எதிர்பார்க்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்களை எதிர்பார்க்குறாங்க. பிள்ளைங்களை எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்ம சொந்தமாக உழைச்சி நம்ம காசை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு பிள்ளைக்கு என்ன தேவையோ நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி உழைக்கணும். சரிங்களா? எம்ஏல தாங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பேசுனீங்க, அத்தனை பேரும் ஃபேண்டாஸ்டிக்காக பேசுனீங்க, அருமையாக பேசுனீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாராட்டுங்க. ஓகே, எனக்கு வேண்டியது இன்னும் ஹையர் லெவல் நீங்கள் குவாலிஃபை பண்ணணும், டைமண்ட் லெவல் குவாலிஃபை பண்ணணும். நம்ம எல்லோரும் வெளிநாட்டு போய் சுற்றி பார்க்கணும். நான் இப்போ கூட இடையில அலஸ்காவுக்கு போயிட்டு இருந்தேன், என்னோடய டாக்டரை கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ரெண்டாவது வாட்டி வந்துட்டு நான் ஒண்டியாக போனேன். எங்கே தெரியுங்களா? செந்தோரினி போனேன். சும்மா அப்படி தாங்க இருக்குது. நான் வந்து இங்கே செந்தோரினா என்னன்னே எனக்கு தெரியாது. கிரீஸ் உண்மையாகவே எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும்? தெரியுங்களா எல்லாத்துக்கும்? அப்போ தான் அங்கே உள்ளவங்கிட்ட கேட்டேன் தெரியுமான்னு. தெரியலன்னு. இவங்க யார், நம்ம நயன்தாராவும் அவங்க ஹஸ்பண்ட் ஹனிமூனுக்கு போனாங்களே, அந்த இடம் சொல்ல, ஓ தெரியும் நாங்கள் அதான் அது அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். ஓ இது ஹனிமூனுக்கு வந்துட்டு என்ன நயன்தாரா அங்கே தான் போயிருக்காங்க. பாருங்கள், நம்ம சினிமா நடிகளை ஒண்டி தான் ஸ்டார் இல்லைங்க. நம்ம வந்து சினிமா நடிகளை இப்போ போய் நடிக்க முடியாது. ஆமாம் இல்லையா? ஆனால் எம்ஏல நம்ம சாதிச்சு காட்டலாமா இல்லையா? சாதிச்சு காட்டணும். சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு விஜய் என்ன இதில் போஸ்டில் இருக்காங்க, சிஎம். எத்தனை பேர் தான் அவங்க சிஎம் ஆக முடியும்? எத்தனை பேர் இங்கே போட்டி போடுறீங்க அடுத்த எலெக்ஷனில்? முடியுங்களா? அது நமக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? மலேசியாவில் இருந்துக்கிட்டு நம்ம மலேசியா மாட்டேங்க எந்த நாடு பண்ண நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் எம்ஏல டைமண்ட் ஆகலாமா இல்லையா? கண்டிப்பாக ஒருத்தனாலையும் குவாலிஃபை பண்ணுவீங்க, எல்லாத்தினாலையும் குவாலிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் முடிவு எடுக்கணும். சரிங்களா? கஷ்டத்தை பற்றி நினைக்காதீங்க, கஷ்டம் சொல்லாதீங்க. அந்த கஷ்டப்படாமல் இருக்கிறது தான் நம்ம இப்போ பிஸ்னஸில் கஷ்டப்படுறோம். சாதிச்சு வரணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இன்னும் டைம் இருக்கா? ரொம்ப நேரம் பேசிட்டுமா? ஓகே, ஸோ அந்த மாதிரி முடிவு பண்ணுங்கள். ஒருத்தனால சாதிக்க முடியும். ஒருத்தர் இன்றைக்கி ரெக்கக்னிஷன் எடுத்தவங்க எல்லாம் அடுத்த லெவல் குவாலிஃபை பண்ணி வரணும். அதே சமயம் இங்கே இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் டைமண்ட்ஸ் குவாலிஃபை பண்ண சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? முதல்ல நான் சொன்னேன் தெரியுங்களா, ஒரு ட்ராக் எடுக்க வந்து மணிராஜன் சைன் பண்ணாருன்னு, அந்த குரூப்பு தான் இன்றைக்கி ஈப்போவில் இருக்குது. யார் தெரியுங்களா? மாரிமுத்து மல்லிகா, பிளாட்டினம். அவங்க டவுன்லைன் வந்துட்டு டேவிட் எலன், ரூபி டேரக், இன்னொருத்தவங்க வந்துட்டு ராஜன் சித்ரா ஃபவுண்டர் பிளாட்டினம், இன்னொருத்தவங்க வந்து சாந்தி பிளாட்டினம்,
எல்லாரும் இப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம ஸ்பான்சர் பண்ணணும் பயப்படுவோம் இல்லையா, இவங்க வருவாங்களா பிஸ்னஸில் செய்வாங்களான்ட்டு. ஓகேயா? ஸோ ஆனால் இந்த மாதிரி தான் இன்னொரு குரூப் வந்துட்டு எனக்கு வந்துங்க, நான் 12 லைன் நாங்கள் குவாலிஃபை பண்ணோம் சரிங்களா வச்சு. அந்த 12 லைன் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கிடையாது, பாயிண்ட்ஸை வச்சு குவாலிஃபை பண்ணல, லேக் சரிங்களா, அதுதான் ஸ்ட்ராங், அதை வச்சு தான் நாங்கள் குவாலிஃபை பண்ணோம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம், எதுவுமே ஈஸியாக வரல எங்களுக்கு. போனோம் ராத்திரி பார்க்கணும், ராத்திரி கணக்கே பார்க்க மாட்டேங்க, அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி க்ரௌட் கூட இருக்கும். ஹோட்டல் எடுத்து நடத்துவோம், இதே ஜேபியில் ஹோட்டல் எடுத்து நடத்தியிருக்கோம். அட்ரிஸ்ட்ரி டெமோலேருந்து குயின் குக்கோ டெமோ எல்லாமே செய்வோங்க, எல்லாமே செய்வோம். எது தெரியுங்களா, எங்களோட நம்பிக்கை. சாதிச்சு வரணும்னு முடிவு பண்ணோம். ஒரு நாள் முடியும், லேடிஸுக்கு வந்து முடியாது எதுவுமே இல்லை, தைரியத்தோட துணிச்சலோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஒருத்தங்க வந்து இதுக்கு இந்தியாவில் வேனில் போயிருந்தாங்களாம். ஒரு 13 பேர் போனாங்களாம். எங்கே சுற்றி பார்க்க, எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கும்போது அந்த டிரைவர்கிட்ட வந்து அந்த வயசானவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் இது பிஸ்கெட் கொடுக்குறது, ஸ்வீட் கொடுக்குறது, இப்படி ஏன்னா பஸ் டிரைவர் தூங்கிடுவாங்க இல்லையா, அதனால் அப்படி பேச்சு கொடுத்துட்டே வந்தாங்களாம். அதுக்கு பிறகு வந்து அவங்கெல்லாம் வந்து காசிக்கு போனாங்களாம். தெரியுங்களா, காசிக்கு போனாங்க. 13 பேரும் காசிக்கு போயிருக்காங்க. அந்த காசிக்கு போயிட்டு காடியில் ஏறும் போது 12 பேர் தான் ஏறியிருக்காங்க. ஒரு ஆள் மிஸ்ஸிங். அந்த டிரைவர் எண்ணுவாரா இல்லையா, எண்ணியிருக்காரு எத்தனை பேர் எண்ணும் போது அதில் வந்து ஒரு ஆள் மிஸ்ஸிங். அப்போ அந்த டிரைவர் கேட்டிருக்காரு, எப்படி ஒரு ஆள் மிஸ்ஸிங்னு. பதிவாக அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் 12 பேர் தான் வந்தோம், 13 பேர் இல்லைன்னு இருக்காங்க. இல்லை நான் பார்த்தேன், 13 வயசான அம்மா வந்துட்டு எனக்கு ஸ்வீட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள காணுமேனு. இல்லை நீ வண்டி எடுனா எடு, இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு. இவர் வண்டி எடுத்தவர் துருசாக கொண்டு போய் பாலாய், அதாவது போலீஸ் ஸ்டேஷன், அங்கே போயிட்டு நின்றுட்டார். அங்கே போயிட்டு உள்ளுக்கு போய் சொல்லிட்டாரு. வந்தது 13 பேர், ஆனால் இப்போ வந்து காடியில் 12 பேர் தான் இருக்காங்க. என்ன நடந்துச்சு, போலீஸ்காரன் போய் தேடி கீடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவை காசிலே விட்டுலான்ட்டாங்க. எப்படிப்பட்ட நல்ல மனசு கிடைக்குமா? என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கதையை எங்கள் அக்கா, இந்த மாதிரி நடந்துச்சு. நான் உடனே சொன்னேன், அதே ஒரு டைமண்டாக அது இருந்தா விட்டுருப்பாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே பணம் இல்லை, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா, எதிர்பார்க்குறோம் பிள்ளைங்களை. எதுக்குங்க எதிர்பார்க்கணும்? நம்ம உழைப்பை போட்டோம்னா, நம்ம டைமண்ட் ஆகணுமான்னு சொன்னாக்கா நம்ம யாருக்கும் எதிர்ப்பு கேள்வியாக இருக்க வேண்டியதில்லை. நம்ம தாராளமாக நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா. வயசும் எப்பவுமே இளமையாகவே இருக்கும் சரிங்களா. எதுனாலங்க இளமையாக இருக்கும் வயசு? பணம் இருந்தால் தான் நியூட்ரைட் வாங்க முடியும், ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு தான் எதுக்கு பிஸ்னஸ் செய்யணும், காரணம் வேணும். அதுக்கு நம்ம பிஸ்னஸ் உழைப்பை போடணும் சரிங்களா. பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம இன்றைக்கி சினிமா நடிகர்லாம் பார்க்குறோம், வயசு கூட காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, 50 வயசு 60 வயசு 40 வயசு எப்படிங்க இருக்காங்க? அப்படி தான் சிக்குன்னு இருப்பாங்க. என்ன காரணம்? பணம். வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கோங்க, ஜாலியாக வாழுங்க. என் வீட்லேயும் அப்படி தான். எனக்கு காலையில் எழுந்துச்சி வரும், வீடெல்லாம் க்ளீனாக சுத்தமாக இருக்கும் சரிங்களா. எனக்கு எம்சலில் காலையிலே கலெக்ட் வந்து கொடுத்துருவாங்க. எப்படிங்க லைஃபு? என்ன வேணும்? ப்ரோட்டீன், கட் ப்ரோ இருக்கு இல்லையா, ப்ரோட்டீனு, ஃபைபர், இது ப்ரோபயோட்டிக், 3 கலந்துட்டு குளிப்பாங்க. கொஞ்ச நேரம் சும்மா ஜாலியாக உட்காந்துருப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று வந்து என்ன சமைக்கிறது கேட்பாங்க, இது செய்யணும்னு சொல்லுவேன், எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க சரிங்களா. அவ்வளோ இதாக கவனிப்பாங்க. அவங்க எப்படிங்க அவங்க கவனிக்கிறாங்க? நாம் அவங்கள நல்லா கவனிச்சோமா, வேலைக்காரங்க கூட நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க, ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு தாங்க நம்ம நினைப்போம், நம்ம லேடிஸ் பாவம், லேடிஸ் தெரியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, என் ஒய்ஃபு சும்மா தான் இருக்குன்னுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அம்மா வீட்டில் தான் கிடக்குதுன்னு. அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதோட இவங்க வேலை தான் ஜாஸ்தியாக இருக்கும், ரைட்டுங்களா. லேடிஸ் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதான் உண்மை. அதைத்தாங்க மாற்றி அமைக்கணும். எனக்கு அந்த மாதிரி லைஃப் தான் வேணும். லைஃப்பாக என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சுற்றணும், நல்லா ஷாப்பிங் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட ட்ரீம்ஸ்
அந்த ட்ரீம்ஸ் தாங்க என்னை மாற்றி அமைச்சிச்சு. நான் பல லேடிஸ்கிட்ட பேசுவோம் அதான் சொல்லுவேன், வாங்க இன்றைக்கி நாங்கள் அலஸ்கா குரூஸ் போகும்போது எத்தனை பேர் பழனி வந்திருந்தோம்? ஏறக்குறைய 25 பேருக்கு மேலே என்னோடய குரூப்லேருந்து. இன்றைக்கி என் குரூப்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட், எமரல்ஸ், பியூ எமரல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்துட்டு விசேஷப்பட்ட பிறகு நான் போய் ஒர்க் பண்ணலை. நான் மணிராஜனை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன். சரிங்களா? அவரை நான் டேக்கப் பண்ணுறதுக்கு தான் டைமை போட்டேன். பிஸ்னஸ் வந்து தானாக வளர்ந்து வந்துருச்சு. அப்போ போட்ட எஃபர்ட். சரிங்களா? அப்போ நாங்கள் போய் இறங்கி ஒர்க் பண்ணோம். அப்போ போட்ட எஃபர்ட் இன்றைக்கி சந்தோஷமாக உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நானே கூப்பிட்டு, கார்த்திக் விஜய் வாங்க, நீங்கள் இந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டாம், விட்டுருங்க, உங்கள் குரூப்கிட்ட சொல்கிறேன் வேண்டாம், செய்யாமல் இருப்பாங்க. நான் விட்டாலும் விடாட்டியும் அவங்க பாடி செஞ்சு டைமண்ட் குவாலிஃபை பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதுதான் நடக்கும், அதுதான் வேணும். பிஸ்னஸ்லாம் அப்படி இருக்கணும். எதுக்கு செய்யணும்னு தெரியணும். அதுக்கு தகுந்தாப்போல் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடும். இன்றைக்கி என்னோட மகன் கூட தான் ஃபவுண்டர் பிளாட்டினம் கார்த்திகன் அனுஷா, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. அந்த மாதிரி செகண்ட் ஜெனரேஷனை கொண்டு வரணும், கொண்டு வந்து ஒர்க் பண்ணி அவங்களும் குவாலிஃபை பண்ண வைக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் இப்போ ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? இன்றைக்கி என்ன கேட்பாங்க, நீங்கள் தான் டபுள் டைமண்ட் ஆச்சே, எதுக்கு இன்னும் நீங்கள் மீட்டிங் போய்கிட்டு இருக்கீங்கன்னு. இங்கே மீட்டிங் போகிறது என்னென்ன ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ஒன்றாவது. இன்னொன்று வந்து நான் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணும்போது நான் மோட்டிவேட்டராக ஆகிறேன். ரைட்டுங்களா? இதுதான். சரிங்களா? நான் வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தாலும் எம்ஏ பணத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பிகாஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் நாங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாத்தினாலையும் முடியும் சொல்லிக்கிட்டு இதோட உச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். International Network of Mentors, founders Emerald Karthik Vijay and founders Sapphire Chandrakishwaran.
So, sponsoring category பார்க்க போறோம். எத்தனை நபர்கள், அதாவது எத்தனை ஏரியோஸ் இவங்க இந்த 2 மாசத்துல மார்ச் and ஏப்ரல் மாதத்துல சைன் அப் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். அந்த வரிசையில இந்த 2 மாசத்துலயும் பர்சனலா 9 ஏரியோஸ் சைன் அப் செஞ்சு மேடைக்கு வராங்க. Let's welcome தாசாயி நாகேஸ்வரன். நம்மளுடைய RNJC இங்க ஏதாவது சோ நம்மளுடைய RNJC 50வது மெகா சக்சஸ் ரேலி மெகா சக்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் ஸ்பான்சரிங் கேட்டகரியில நம்மளுடைய சாம்பியனா வராங்க 41 பேர் 41 ஏரியால சைன் அப் செஞ்சு 2 மாசத்துல 41 பேர் சைன் அப் செய்து மேடைக்கு வராங்க சாம்பியனா. லெட்ஸ் வெல்கம் வசந்தி ராமஹரி கிருஷ்ணா. அவங்களுடைய எல்லாமே இந்த வியாபாரத்துக்காக அர்ப்பணிச்சதுக்காக அவங்களுக்காக RNJC இன்டர்நேஷனல் நெட்வொர்க் வழங்கக்கூடிய விருது தான் இந்த 20 இயர்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட். பாத்துருமா? அந்த வரிசையில முதலாவதாக 23 ஆண்டுகள் பயணத்துல அவார்ட் பெற வராங்க. லெட்ஸ் வெல்கம் ரூபி சரசாபரி ராஜகோபால். Let's welcome Bonus Spectrum Company Award.
இருப்பாங்க. So அவங்கள அங்கீகாரப்படுத்துற வேலையில உங்க கையால அவங்களுக்கு இந்த வேலையில ஒரு பரிசு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நாங்க நினைச்சோம். அதனால இவங்க நம்ம 5 பேரா பார்த்தோம். இப்ப 6 பேருக்கு நீங்க பரிசு கொடுக்க போறீங்க. டைமண்ட் அந்த வேலையில யாரும் இல்ல, நம்மளுடைய RNJC 50வது மெகா சக்சஸ் ரேலியோட ஆஷிஸ் அனைவருக்குமே இப்போ ஸ்பெஷல்